கணவன் மனைவி உறவு குறித்து நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். முக்கியமாக வந்து அந்த பொசசிவ் வந்து கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி நிறையவே இருக்கும். முக்கியமாக வந்து மதிக்கவே மதிக்காத கணவனாக இருந்தாலும் கூட அதே கணவன் வந்து யாராவது ஒரு பொண்ணு கூட பேசும்போது அவங்களால தாங்க முடியாது. இத்தனைக்கும் அவங்க வந்து அந்த கணவனை வந்து 10 நிமிஷம் மதிக்க மாட்டாங்க. ஆனால் அதே கணவன் வந்து ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா அந்த பெண்ணால் தாங்கிக்கவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. அவன்லாம் அப்படி பேசவே மாட்டான், அவர் அப்படி நடந்துக்கவே மாட்டார், அவர் வந்து இருக்கலாம் போன மாதிரி இருப்பார் எதுவும், ஆனால் இப்படிலாம் செய்ய மாட்டார், நல்லா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் அவங்களும். அவள் வந்து கொஞ்சம் மூடி டைப் தான், ஆனால் இந்த விஷயத்துக்குலாம் அவனுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு பேசுகிற நிறைய கணவன்மார்கள் நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் பழகிருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் திருமணத்திற்கு பிறகான ஒரு உறவில் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து அலட்சியம் காமிக்கும் போது தான் அங்கே பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஓகேவா? அதனால தான் வெயில் கவிதையை வந்து நாங்கள் அழகாக சொல்லியிருந்தோம். உங்களுக்கு அதாவது கணவன் மனைவியாக இருந்தாலும் உங்கள் கணவனுக்கோ இல்லை உங்கள் மனைவிக்கோ பிடித்தமானது ஒருவர் உங்களை எதிரிலேயே இருப்பார் என்று நினைத்து கொள்ளுங்கள்னு வாங்க. அவங்கள வசியப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஆளு உங்க எதிரில இருக்காரு. அது எங்க வேணாலும் இருக்கலாம். அது ஏன் அதை நம்ம சொல்றாங்க அப்படின்னா, ஏனென்றால் மனது அப்படிதான். நம்மளை பார்த்துக்கிற, நம்மளை கவர்க்கிற, நம்ம கூட பேசுகிற, நம்ம கூட உரையாடுற, நம்மளை மதிக்கக்கூடிய எல்லார் மேலேயும் இந்த கணவனோ மனைவி யாருக்கா இருந்தாலும் அந்த ஃபீல் வரும். இது பேசிக். இந்த ஃபீலிங்கை இங்கே இந்தியாவை மட்டும் இல்லை உலக நாடுகளில் எல்லா இடத்துலையுமே என்ன அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அலட்சியம் காமிப்பாங்க. இப்போ அதுவும் இந்தியா போன்ற ஒரு பிற்போக்குத்தனமான தாட் ப்ராசஸ் இருக்கிற நாடுகளில் வந்து என்னென்னா, கல்யாணம் பண்ணிட்டு அந்த நாய் என் காலு கீழே, அந்த சனி என் கூட தான் வாழ்ந்தாகணும், போனால் அப்புறம் குடும்பமான இருக்குது, அந்த மானம் இருக்குது, இந்த மானம் இருக்குன்னு அது ஒரு டிஃபரன்ஷன் வச்சுருப்பாங்க. அதனாலே அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பமானம் போயிடக்கூடாதுன்னு சகிச்சுக்கிட்டு வாழற விஷயங்களும் இங்கே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, மியூச்சுவல் ரெஸ்பெக்டை 2 பேருமே கல்யாணத்துக்கு பிறகும் கொடுக்கும்போது அந்த உறவு சுகப்படும். ஓகே, அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், அண்ணனை விஷயங்களை அண்ணன் நீங்கள் நைட்டு பேசிட்டீங்கன்னா என்ன நடந்ததுன்னு பேசிட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகள் குறையும். ஓகேவா? அதே மாதிரி பேசிக்னு ஒன்று இருக்குது. கணவன் மனைவி 2 பேருக்குமே ஒரு பர்சனல் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. இது உள்ளார நீங்கள் தொடர்ந்து போய் மூக்க நுழைக்கும் போதோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ ஒன்று போகும்போது அது இன்னும் வந்து பெரிய பிளவுகளை ஏற்படுத்தும்னு நம்ம பேசியிருக்கோம்.